ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து 2026ல் ஆர்சிபியோட ரியல் அப்டேட்டு. ரீசெண்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில் 247 வந்து சேஸ் பண்ணாங்க. ஹேசல்வுட் வந்து இன்ஜுரி, அதனால டவுட்டு. ஷஹர் வந்து என்ஓசி ப்ராப்ளம். இவங்கெல்லாம் இல்லாமல் சேர்த்து 11 பிளேயர் இப்போ இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்கு ஓனர்ஷிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது யாருன்னா ஆதித்யா பிர்லா குரூப் தான். ஆதித்யா பிர்லா குரூப்னால தான் சிபி இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபியூச்சர் பிளானிங்லாம் சும்மா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். மட்டும் இல்லாமல் ஆஃப் ஃபீல்டு ஃபுல் செட்டில் இருக்காங்க. இப்போ நடுவில் ரீசெண்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில் ஆர்சிபி 2 டீமாக பிரிஞ்சாங்க. 234 டார்கெட்டு, ஆனால் 247 வந்து சேஸ் பண்ணாங்க. இதில் வந்து படித்தர் வந்து 25 பால்ல 74 ரன்னு, அப்புறம் படிக்கல் வந்து 33 பால்ல 63 ரன்னு, குருணால் பாண்டியா வந்து 33 பால்ல 58 ரன்னு. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா வந்து 37 பால்ல 81 ரன்னு, டிம் டேவிட் வந்து 14 பால்ல 36 ரன்னு, அப்புறம் விராட் கோலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 பால்ல 29 ரன்னு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்சிபி வந்து பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங் வந்து கொஷின் மார்க்கு தான். ஹேசல்வுட்டை பற்றி பார்ப்போம். ஹேசல்வுட் வந்து இப்போ இன்ஜுரி, அதனால அவர் டவுட்டு தான். ஸ்டார்டிங் மேட்சை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, ஆனால் லேட்டர் கம்பேக் பாசிபிள். ஜோஸ் ஹேசல்வுட் வந்து அது பவுலிங் இம்ப்ரூவ் ஆகும். துஷாராவை பற்றி பார்ப்போம். என்ஓசி ப்ராப்ளம் இருக்க வந்து துஷாராவுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. துஷாராவுக்கு வந்து ஸ்ரீலங்கா போர்ட் பர்மிஷன் வேணும். இன்டர்நேஷ்னல் கிளாஷ் ஆனால் ஃபுல் சீசன் ப்ளே பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அவைலபிலிட்டி டவுட்டு தான். அதர் பிளேயர்ஸ்க்கு வந்து என்ஓசி ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலி மொத்தம் இந்த டீமில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, பில் சால்ட், விக்கெட் கீப்பர். ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தேவ்தத், நிக்கல், அப்புறம் ரிச்சர்ட் படித்தார் வந்து கேப்டன். நியூஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரோமாரியோ ஷெப்பர்டு, குருணால் பாண்டியா. இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டு. உள்ளிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அப்புறம் வந்து ஜோஸ் ஹேசல்வுட், இப்படிலாம் ஜக்கப் வருவார். இந்த மங்கேஷ் யாதவ். முக்கியமான விஷயம்னா யாஷ் தயால் வந்து இந்த ஐபிஎல்ல இல்லை. இம்பாக்ட் பிளேயராக யார் வந்தால் நல்லா இருக்கும்னா சுயாஷ் சர்மா. இந்த ஆப்ஷன் பேட்டிங் பூஸ்ட், 2 பேரும் சுச்சுவேஷன் பேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோன்னா, பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபினிஷர்ஸ் வந்து மேட்ச் வின்னர். ஹேசல்வுட் வந்து இன்ஜுரி டவுட்டு. துஷாரா வந்து என்ஓசி இஷ்யூ. பவுலிங் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் மேட்ச் என்ன கிளியராக தெரியுதுன்னா 200+ ஸ்கோர்னா ஈஸியாக இது பண்ணலாம். டிஃபெண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பவுலிங் மட்டும் கிளிக் ஆனால் ஆர்சிபி வந்து டாப்பபிள். இல்லாட்டி சேம் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகலாம். கப்பை டிஃபெண்ட் பண்ணுமா இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.